அவருக்கு தலைவர் பதவி கிடைக்க வேண்டும் என்று தங்கியிருக்கின்றதா, அல்லது சுமந்திரனை தாக்க வேண்டும் என்று தங்கியிருக்கின்றதா, அல்லது இந்த நீதிமன்ற அவமதிப்பான விடயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று செய்கின்றார்? உங்களுக்கு மீதான இந்த காழ்ப்புணர்ச்சி தான் உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? நான் அந்த பொறுப்பை சட்டத்தரணியாக நான் அந்த பொறுப்பை கையில் நான் அது எந்த பொறுப்பை நான் செய்ய வேண்டும். அவர்கள் இந்த நடத்தையை வச்சு இந்த நடத்த மாறலாது. முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் களமிறங்கினா இந்த போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் நீங்க சட்டத்தில் புலமை பெற்றுறார். 13வது சட்டத்தில் சொல்லப்பட்ட முழுமையாக அமல்படுத்தப்படுது. உங்களுடைய வகிபாகம் எப்படியாக இருக்கு இந்த போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம்? போலீஸ் அதிகாரத்தை நான் இப்படி எந்த இடத்துல நீங்க போனாலும் ஏன் சுமந்திரனிடம் அந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது? அவர் எப்போதுமே முஸ்லீம் சார்பான கொள்கையை நிலைநிறுத்தி செயற்படுகின்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் என்றெல்லாம் எங்களுக்கு 2 சமூகங்களிலே இவ்வாறான கேள்விகள் போக்கி நிற்குது. அதுக்கு என்ன பதில்? தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்க சுமந்திரனை தோற்கடிப்போம் என்கின்ற தலைப்பில் அதை வந்தது. அவருடைய மாசற்ற மாண்புக்கு ஏற்படுத்திய களங்கத்துக்காக நாங்கள் மன்னிப்பு கோர்றோம் சொல்லி பிரசுரித்தாங்க. நீங்கள் தான் உண்மையாவே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிளவுக்கு காரணம். கட்சி தீர்மானத்தோடு இணக்கமில்லைன்னு சொன்னால் கட்சி விட்டு வெளியே போயிடும். கட்சியில் இருந்து கொண்டு கட்சி தீர்மானத்தை விமர்சிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு ஆள், அதை தமிழ் விடுதலை புலிகளுடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறீங்க, செய்து காட்டியிருந்தீர்கள். அதை நீதிமன்றத்தில் சொல்லி செய்து காட்டியிருந்தார்.